ஆட்சி வாக்கர்கள் சப்போர்ட் எப்படி இருக்கு சார்? வாக்காளர் சப்போர்ட் ஃபுல்லாக நல்லா இருக்குது சார். எல்லாம் வில்லேஜ் ஃபுல்லாக பார்த்தோம், டவுன்லாம் பார்த்துருக்கோம். அங்கே பார்க்கட்டுங்களா? நான் திருப்பத்தூர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக களமிறங்கி மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறேன். வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறேன். திருப்பத்தூர் தொகுதியில் ஒவ்வொரு வார்டாக திருப்பத்தூர் நகரத்தில் போயிருந்தோம். நல்ல சிறப்பான வரவேற்பு இருக்குது. மக்களிடையே ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், ஒரு திருப்பத்தூர் மாற்றம், எப்படியும் ஒரு ஆள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க ஜனங்க. வில்லேஜ்லேயும் நல்லா இருக்குது. திருப்பத்தூர் சுற்றி பக்கத்தில் இருக்கிற 41 வில்லேஜ் இதுவரையும் பார்த்துட்டோம். பஞ்சாயத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். வாக்காளர் வரவேற்புலாம் நல்லா இருக்குது. வாக்களிக்கணும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நாங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து நல்லா அம்மா ஆட்சி திருப்பி வரும். எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் ஆட்சி வந்து நல்லா நல்ல திட்டங்கள் எல்லாம் செஞ்சு சிறப்பாக பண்ணி தரணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அவங்களும் நல்லா வரவேற்போடு நல்ல மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாவே எங்களுக்கு தெரியுது. அதுக்கடுத்து நமக்கு இருக்கிற இவ்வளோ ஆதரவு இருக்குது, கண்டிப்பாக ஒரு அலை இருக்குது, கண்டிப்பாக வெற்றி பெறும் நம்பிக்கையாக இருக்குது. முக்கியமாக இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது சார்? குடி தண்ணீர் பிரச்சனை தாங்க. நிறைய வில்லேஜ் ஃபுல்லாக குடி தண்ணீர் இல்லைன்றாங்க. ரோடு வசதி கம்மியாக இருக்குது. சாலை பேர் செய்யாது இருக்காங்க. அதுக்காக நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்ததும் மீண்டும் நாங்கள் செஞ்சு தரோம். ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை கொண்டு வரோன்னு சொல்லியிருக்கோம். திருப்பத்தூர் டவுனில் இருக்குது. அதேமாதிரி வில்லேஜ் பக்கத்தில் சுற்றி பக்கத்தில் இருக்கிறதுக்கு அதுக்கு சேர்த்துட்டு வரலாம் அன்னும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அங்கே வாட்டர் டேங்க் கட்டி தரேன்னு சொல்லியிருக்கோம். ரோடு வசதி உடனடியாக செஞ்சு தர நினைக்கிறோம். திருப்பத்தூர் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கோம். சிப்காட் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். மற்றும் நகரத்தில் நான் ரொம்ப நெருக்கடியாக இருக்குதுன்னு சொல்லி மேம்பாலம், உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கோம். சொல்லி மத்திய அரசு மோடி ஐயா கிட்ட சொல்லி வாங்கி தரோம். நாங்களும் அவங்களும் நல்லா நெருக்கமாக இருக்கார் எடப்பாடியாரும். நாங்கள் சொல்லி எல்லா திட்டத்தையும் வாங்கி திருப்பத்தூர் மாவட்டத்தை வளர்ச்சி மாவட்டமாக எடுத்துன்னு போவோம். திருப்பத்தூர் தொகுதின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கோம். வாக்குகள் உங்களுக்கு எதுக்கு வாக்களிக்க வேண்டும் சார்? முக்கியமாக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதாவது குக்கர் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். நான் மக்கள் சேவை மக்களுக்காக செய்யறதுக்கு வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் உரிமையோடு கேட்குறோம். நான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக உழைக்க வந்திருக்கேன். எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யணும் ஒவ்வொருத்தரையும் ஒரு பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கிறேன். குக்கர் சின்னத்துக்கு அளிங்க. அம்மாவின் சின்னம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மக்கள் செல்வர் டிடி அவர்களின் சின்னம், அண்ணன் சின்னம் மற்றும் எடப்பாடியார் அவர்களின் சின்னம், சின்னையா அவர்களின் சின்னம், மோடி ஐயா அவர்களின் சின்னம் சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லி வாக்கு கேட்டு வாக்குகள் சேகரித்து வருகிறோம். கூட்டணி சப்போர்ட் எப்படி இருக்குது? கூட்டணி ஃபுல்லாக இருக்குது சார். 100% இருக்குது. இந்த முறை ஆட்சி வரும்? கண்டிப்பாக வரும் சார். எங்கள் கூட்டணி ஆட்சி தான், இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கும். ஃபுல் நம்பிக்கை இருக்குது. திருப்பத்தூர் தொகுதி கண்டிப்பாக வின் பண்ணுவோம். எங்களுக்கு எத்தனை லீடில் நீங்கள் ஜெயிக்க போகிறோம் சார்? தெரியல. மக்களில் பார்த்தா ஒரு 20,000 ஓட்டு வரலாம். உங்கள் பலம் சார், உங்கள் ஸ்ட்ரென்த்து இருக்குது சார். ஏடிஎம்கே பெரிய கூட்டணி, நல்லா முன்னே ஒரு 10,000 ஓட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்டணி நல்லா பலமாக இருக்குது. மக்கள் எதிர்ப்பு நிறைய இருக்குது. திமுக ஆட்சி போயே ஆகணும், அந்த எதிர்ப்பு நிறைய இருக்குது. திமுக அராஜகம், கற்பழிப்பு, தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வெறுப்பு வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேணும்னு ஜனங்க மத்தியிலே பேசுகிறாங்க. அதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக 20,000 25,000 ஓட்டு ரீடிங்கில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவிக்கு கட்சி வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ்? அதில் ஒரு கணக்கு இல்லைங்க. அது ரசிகர் கட்சி, ரசிகர் வருவாங்க, சின்ன பசங்க. அது எங்கள் ஓட்டில் சேராது. அது பழைய ஓட்டு. எங்கள் ஓட்டில் பழைய ஓட்டு. அதில் 1-2 தான் போகும். 1-2 ஒரு 100 ஓட்டு தான் பெரியவங்க போவாங்கன்னு வச்சுக்கலாம். 100 ஓட்டு ஒரு பெரிய ஓட்டு கிடையாது. எங்கள் பெரிய ஆழமான கட்சி எங்களுக்கு. எங்கள் கட்சியில் ஒன்றும் அது ஒன்றும் பெருசு இல்லை. பொறுப்பாளரே ஒரு 20 பேர் தான் போவோம். அது கூட யாரும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அவங்களுடைய வாக்காளர்லாம் வந்து புது பசங்க, யங்கர்ஸ், 18 வயசு 20 வயசு பசங்க எங்கள் ஓட்டில் சேராது. எங்கள் கணக்கே கிடையாது. அதில் புது ஓட்டு போயிட்டு போகுது. அவங்க எடுத்துக்கிட்டோம். அவங்களும் ஓட்டு வாங்கிட்டு வரும். நம்ம வேணான்னு சொல்லி. முதலமைச்சர் டீலிமிட்டேஷன் பற்றி கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. டிஎம்கே டீலிமிட்டேஷன் பற்றி கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க சார். டீலிமிட்டேஷன் புரியல சார். டீலிமிட்டேஷன் அது இந்த அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நாளை இது சேருன்னு சொல்லிட்டீங்களே. 23ஆம் தேதி நமது சின்னம் குக்கர் சின்னம், 7ஆம் நம்பர் பட்டன் எங்களுக்கு வந்துக்கிறது. 7ஆம் நம்பருக்கு வாக்களிக்குமாறு எங்கள் வாக்காளர்களை திருப்பத்தூர் தொகுதி மக்களை அன்போடும் பாசத்தோடும் கேட்டிருக்கேன்.